அலன் ஒயிஸ்மேன் இயக்கத்தில் ஆனா டி ஆர்ம்ஸ் நடிப்பில் உருவான படம் பாலரினா. ஸோ இந்த படம் வந்து ஜான் விக் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு படம். ஸோ ஹாலிவுட்டில் வந்து ஃப்ரான்சிஸ் டைப்பில் வந்து பல படங்கள் வந்து செமையாக ஒரு வசூலில் சக்கப்போடு போட்ட படங்கள் நிறைய இருக்குது. அது மாதிரி வந்து ஜான் விக் படத்தில் ஒரு ஃப்ரான்சிஸ் வகை படம் தான் இந்த படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பேஸ் படம். எப்படி ஜான் விக் படம் வந்து எப்படி இருக்குமோ அதே ஃபார்மேட்டில் தான் எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்ஷன் பிரியர்களுக்கான படம். தமிழ் டப்பிங்கில் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுய முன்னேற்ற புக்கை பார்த்த மாதிரி தான் இருக்கும். அதாவது சொல்லப்படுகிற டைலாக் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். படம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்தாலும் அது போகிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆக்ஷன் பீரியட் ஆக்ஷன் படம் பார்க்க வந்திருக்கோன்னா அதுக்கான திருப்தியை இந்த படம் வந்து கொடுத்துருக்கு. இந்த படத்தில் என்னென்னா பெரிய ப்ளஸ் என்ன, ஆக்ஷன் டெக்னிக்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறதுனா, இப்போ ஹீரோயின் வந்து என்னென்னா ஒரு ரூமுக்குள்ளே போகுது. அந்த ரூமில் வந்து பாம்பு இருக்குது, மிஷின் கன் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து என்னென்னா அந்த குறைச்ச டைமில் ஒரு புத்திசாலித்தனமாக வந்து அந்த விஷயத்தை நிகழ்த்தணும் அப்படின்றது இதில் வந்து சீன் பை சீன் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து எல்லா ஆக்ஷன் சீனுமே அதாவது வெரைட்டியாக இருக்கும். எல்லாமே வந்து நம்மளை வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு திருப்தியாக இருக்கும். அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ். இந்த படத்தில் வந்து கேமரா, டைரக்ஷன், விஎஃப்எக்ஸ், மியூசிக், ஸ்டண்ட்டு, மெயினாக வந்து ஸ்டண்ட்டு, சிஜி, இப்படி எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். எந்த இடத்துலையும் நம்ம வந்து கூட சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வத்தோடு வர்றதுக்கு ஒரு சரியான திருப்தியான படம்னா இந்த படம் தான். நீங்கள் ஒரு ஆக்ஷன் பிரியராக இருந்தால் இந்த படத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் பாருங்கள். இங்கிலீஷ் நல்லா தெரியுதுன்னா இங்கிலீஷில் பாருங்கள், தமிழ் நல்லா தெரியுது தமிழில் பாருங்கள். தமிழ் டப்பிங் சூப்பராக இருக்குது. டி ஆர்ம்ஸின் நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராதமாக நல்லா வந்து ஒர்க் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. நடன காட்சிகள்லையும் சரி, ஆக்ஷனில் வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி தான் இந்த படமே வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜான் விக் படம் எங்கெங்கே ஷூட்டிங் நடக்குதோ அந்த இடத்துலையும் சில இடத்துல ஷூட்டிங் வச்சுருக்காங்க. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா ஆனா டி ஆர்ம்ஸ் வந்து என்னென்னா சிறு வயதில் தன் தந்தையை வந்து ஒரு கும்பல் வந்து கொலை பண்ணுது. ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த சிறுமியை வந்து ஒரு குரூப் வந்து தத்தெடுத்து வளர்க்குது. ஒரு ஸ்டேஜில் வந்து என்னென்னா இந்த பொண்ணு வந்து பெரிய வந்து ஒரு கொலைகாரியாக ஆயிடுறா. ஸோ அந்த இப்போ வந்து என்னன்னா இது வந்து நடனம் தெரியும், இதுக்கு எல்லாமே ஃபைட் எல்லாமே தெரியும், எல்லா வகையான சண்டைகளுக்கும் அத்துப்படி இந்த பெண்ணு வந்து என்னன்னா தேர்ச்சி பெற்றிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாலும் இதுக்கு வந்து ஒரு டார்கெட்டை வந்து கொடுக்குறாங்க. ஒரு பெண்ணை வந்து பாதுகாக்கணும், ஸோ நீங்கள் வந்து பாதுகாக்கணும்னு அப்படி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கப்பட்டு இது எப்படி ஒவ்வொன்றா முடிஞ்சு தன்னுடைய அப்பாவை கொண்டவங்களை பழி வாங்கக்கூடிய கதை தான். இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து படத்தில் வந்து பெருசாக வந்து டைலாக்லாம் இருக்காது, லிமிட்டான டைலாக் தான் இருக்கும். ஆக்ஷன் தான். ஸோ இது ஒரு ஆக்ஷன் பீரியடுக்கானது மட்டும்தான் படம். ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பல வகையான ஃபைட் சீன் இருக்குது. எல்லாமே வந்து என்னென்னா வேறு லெவல். அதாவது ஒவ்வொரு ஃபைட் சீனும் வித்தியாசமான கான்செப்ட் முறையில் தான் பண்ணியிருக்காங்க. அதை வந்து என்னென்னா எடுத்திருக்க விதமும் சரி நல்லா வந்து ஒரு திருப்தியாக எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸ்டண்ட் சீன் அந்த ஃபைனலில் வரும், நெருப்பு தண்ணீர், இதுக்கு இடையில வந்து ஒரு ஆக்ஷன் சீன் கொண்டு போயிருப்பாங்க. அதாவது இப்போ ஃபைட் சீன்லேயே வந்து வித்தியாசமாக யோசிக்கிறப்ப வந்து சரி வித்தியாசமாக பண்ணலாம்னு சொல்லி உண்மையிலே வந்து நல்லா ஒரு செலவழித்து பண்ணியிருப்பாங்க. இந்த நெருப்பு தண்ணீருக்குரிய அந்த ஆக்ஷன் சீன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். நம்மளுக்கே என்னென்னா படம் பார்க்குறப்ப ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்படும். அந்த அளவுக்கு நல்ல ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் மேனுக்கு தான் இதுக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லணும். ஏன்னா நம்ம படம் காசு கொடுத்து டிக்கெட் படம் பார்க்குறோன்ற விட அந்த படம் பார்க்குறப்ப வந்து நம்மளுக்கு ஒரு காசு வேஸ்ட் இல்லை, படம் பார்த்து ஒரு திருப்தியை கொடுக்குதுன்றது இந்த படத்தில் வந்து ஹீரோயினோட உழைப்பு வந்து இருக்குது. ஆனால் அதை விட இந்த ஸ்டண்ட் மேன்களுடைய உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் வந்து கத்தி ஃபைட் இருக்குது, துப்பாக்கிகள் ஃபைட் இருக்குது, கையெறி குண்டுகள் இருக்குது. இப்படி வந்து பல வகையான ஃபைட்கள் இருந்தாலும் நம்மளை வந்து ஒவ்வொரு ஃபைட்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ்.
இன்னொரு ஒரு ப்ளஸ் என்னன்னா, ஜான் விக், ஆனா டி ஆர்ம்ஸ் இவங்க 2 பேரும் சந்திக்கிற சூழல். ஸோ அப்போ வந்து பேசப்படும் விதம். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து என்னன்னா, இந்த பெண்ணை வந்து கொள்றதுக்கு ஜான் விக்கே ஒரு ஸ்டேஜில் வருவார். அப்போ வந்து அவர் எடுக்கிற அந்த கனெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். படத்தில் வந்து எல்லா அம்சங்களுமே சிறப்பாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து நம்ம 2 விஷயத்த சொல்லணும். முதல்ல வந்து ஸ்டண்ட். இந்த ஸ்டண்ட் காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் ஒளிப்பதிவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த இடத்துலையும் வந்து ஒரு கண்ணை ஊறுத்துறது அந்த மாதிரி மாயஜன வேலை, அதாவது கதைக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக பண்ணியிருப்பாங்க, நல்லாவே பண்ணியிருப்பாங்க. பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆனா டி ஆர்ம்ஸோட நடிப்பு, ஸ்டண்ட்டு செய்யப்பட்ட விதம், அதாவது அவங்களுடைய உழைப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜான் விக், ஆனா டி ஆர்ம்ஸோட இவங்க 2 பேர்த்தையும் கனெக்ட் செய்த விதம், அதாவது இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணுற இடத்துல பேசுகிற பேச்சும் இவங்க 2 பேரும் மோதல் செய்யக்கூடிய வாய்ப்பு வருது அந்த ஃபைனலில். அப்போ வந்து என்னென்னா ஜான் விக் செய்யக்கூடிய விஷயங்களும் இந்த இதில் வந்து சூப்பராக வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஆடியன்ஸ்க்கு இது வந்து மைண்ட் லெவலில் ஒரு கனெக்ட் ஆகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஸ்டண்ட்டு காட்சிகளும் ஒளிப்பதிவும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இதை தவிர சிஜி, விஎஃப்எக்ஸு, ஒரு டைரக்ஷன் சைடும் சரி, அந்த செட்டு அட்மாஸ்பியரும் சரி, எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டண்ட் பிரியர்னா நம்பி பார்க்கலாம் இந்த படத்தை.